எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பிறவிக்கு எவ்விதத்திலும் ஏற்றம் கிடையாது. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் பக்திக்கும் தான் ஏற்றம் என்றதை சுவாமி ராமானுஜர் காட்டிக் கொடுத்தார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ராமானுஜருக்கு இந்த சீரிய கருத்தானது தோன்றுவதற்கு காரணம் ஆழ்வார்களுடைய பாசுரம். ஆழ்வார்களிலே ஒருவர் பெரியாழ்வார். அவர் அந்தணர் குலத்திலே பிறந்தவர். வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டுசித்தன் மனத்தே என்று தாமே சொல்லிக்கிறார். வேயர் குலத்திலே நான் தோன்றினேன் என்று. இப்படிப்பட்ட பெரியாழ்வார் பாடுகிறார். காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிளர் சோடியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று. திருக்கோஷ்டியூர் என்ற ஊர் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த பெருமான் திறத்திலே மிகுந்த அன்பு கொண்ட அடியவர்கள் அந்த ஊரிலே உரைகின்றார்கள். வள்ளல் தன்மை பெற்ற அடியவர்கள். எப்படிப்பட்ட வள்ளல் தன்மை என்றால், காசின்வாய் கரம் விற்கிலும். அந்த ஊரில் பெரிய பஞ்சகாலம். அந்த பஞ்சத்து நடுவே அவர்கள் ஒரு பிடி நெல் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொற்காசு தேவைப்படுறது தான். அந்த அளவுக்கு பஞ்சம். அப்படிப்பட்ட நிலையிலும் காசின்வாய் கரம் விற்கிலும், அப்படிப்பட்ட நிலையிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு அவர்கள் மறைக்காமல் விருந்தோம்பல் செய்வார்களாம். மாற்றிலி சோறு பிரதியாக, அதற்கு மாறாக ஒன்றையும் எதிர்பாராமல் விருந்தோம்பல் செய்வார்கள். இப்படிப்பட்ட வள்ளல் மிக்க ஊரான திருக்கோஷ்டியூர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அடியவர்கள் அவர்கள் பகவானை துதிக்கிறார்கள். கேசவா புருடோத்தமா கிளர் சோரியாய் குரலா என்று இப்படி பேசுவார் அடியார்கள். இப்படி துதித்து பேசக்கூடிய அடியவர்கள் அவர்களுடைய அடியவர்கள், பேசுவார் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அடியவர்கள் அவர்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார் என்று பெரியாழ்வார் சொல்லிக் கொள்கிறார். இவரோ அந்தணர் குலத்திலே தோன்றியவர். அவர் என்ன சொல்லிக் கொள்கிறார்? நான் தாசன், நான் அடிமை என்று சொல்லிக் கொள்கிறார். யாருக்கு அடிமை? இன்னார் என்று குறிப்பிடவில்லை. இந்த குலத்திலே தோன்றியவர்களுக்கு நான் அடிமை என்று குறிப்பிடவில்லை. என்ன சொல்கிறார்? பகவான் திறத்திலே பக்தி கொண்டவர்கள், இறை அன்பர்கள், அவர்களுக்கு நான் அடிமை என்று இவ்வளவே சொல்லிக் கொள்கிறார். இதுதான் சிறந்த ஆன்மீக சமத்துவம். பிறவியால் ஏற்றத்தாழ்வு என்று அல்லாமல் பகவான் திறத்திலே உள்ள பக்திக்கு மெச்சி அதற்கு தோற்று தன்னை அடிமை என்று சொல்லிக் கொள்கிறார் அந்தணர் குலத்திலக்கரான பெரியாழ்வார். இப்படிப்பட்ட பெரியாழ்வாரை அடியார்களுக்கு அடியவர் என்று தம்மை கூறிக்கொண்ட பெரியாழ்வாருடைய திருவடிகளிலே விழுந்து கிடப்பர் சுவாமி ராமானுஜர். சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லான் என்று காப்பிடும் பான்மயந்தால் பேராத உள்ளத்தி ராமானுசன் என்று திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம். அதை பாடினவர் பெரியாழ்வார். அவருடைய திருவடிகளிலே மிகுந்த அன்பை கொண்டவர் சுவாமி ராமானுஜர் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாம் உற்று நோக்க வேண்டியது ஒரு அம்சம் இருக்கிறது. என்னன்னா, இந்த ஆன்மீக சமத்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, எவ்விதத்திலும் பிறவியை பார்க்கக்கூடாது என்றுதான் கருத்து. ஆக ஒருத்தர் பிராமணர் இருந்தாலும் கூட அவருடைய பகவத் பக்திக்கு மெச்சி அவருடைய அடியவராக ஆனார் சுவாமி ராமானுஜர். பெரியாழ்வார் பிராமணர், நம்மாழ்வார் பிராமணர் அல்லர். இருந்தாலும் அவருடைய பகவத் பக்திக்கு தோற்று அவர் திறத்திலே அடிமை செய்தார் சுவாமி ராமானுஜர். ஆக ஒருத்தர் எப்பிறவியில் ஆகவுமா, அவர் பிராமணராகவும் ஆகவுமா, அவர் நம்முடைய தலைவராக ஆவார் எப்பொழுது அவருக்கு பகவத் பக்தி இருந்ததே என்றால். இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரையிலும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் என்ன பார்த்தோம் என்றால், பிராமண குலத்தில் தோன்றாதவர்கள் அவர்களுக்கு பகவத் பக்தி இருந்தது. ஆகையினால் ராமானுஜர் அவர்களை ஆசிரயித்தார், அவர்களை தன்னுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுத்தார்.
அப்படின்றத மட்டும் பார்க்கறதுனால ஒரு எண்ணம் எழலாம். அப்போ பிராமணர்களுக்கு பக்தி எழாதா அப்படின்ற ஒரு எண்ணம் சிலருக்கு எழலாம். அதுவும் தவறு என்றுதான் சொல்ல வரேன். ஆன்மீக சமத்துவம் என்றால் எல்லா விதத்திலும் சமத்துவம். அவர்களுடைய பிறவியை பார்க்கவே வேண்டாம். அவர்கள் பிராமணர்கள் அபிராமணர்கள் என்று பார்க்கவே வேண்டாம். பிராமணர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பகவத் பக்தி இருந்ததே என்றால் அவர்கள் நிச்சயமாக நம்மளுடைய அடிகள், நம்மளுடைய சுவாமிகள் என்ற இந்த ஆன்மீக சமத்துவத்தை சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமாக காட்டினார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.